गंगाधरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रियं अनंगमदापहारं वाराणसी पुरपतिं भज विश्वनाथम्। वाचामगोचरम् अनेकगुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवितपादपीठं वामेन विग्रहवरेण कळत्रवन्तं वाराणसी पुरपतिं भज विश्वनाथम्। भूतातिपं भुजगभूषणभूषितांगं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसी पुरपतिं भज विश्वनाथम्। शीतांशुशोभितकिरीटविराजमानं बालेक्षणानलविशोषितपञ्चबाणं नागादिपारचितभासुरकर्णपूरं वाराणसी पुरपतिं भज विश्वनाथम्। पञ्चाननं दुरितमत्तमदङ्गजाना नागान्तकं धनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसी पुरपतिं भज विश्वनाथम्। त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकम् इव बन्धनात् मृत्योर्मुक्षीयम् अमृतात्। शंभो महादेव देव शिव शंभो महादेव देवेश शंभो शंभो महादेव देव। हालावनं मृत्किरीटं हालनेत्रार्चिषादग्धपञ्चेषु कीटं हालावनं मृत्किरीटं हालनेत्रार्चिषादग्धपञ्चेषु कीटं शूलाहतारातिकूटं शुद्धमर्देन्दुचूडं भजे मार्गबन्धुम्। शंभो महादेव देव शिव शंभो महादेव देवेश शंभो शंभो महादेव देव। अंगे विराजद्भुजङ्गम् अभ्रगङ्गातरङ्गाभिरामोत्तमाङ्गम् अंगे विराजद्भुजङ्गम् अभ्रगङ्गातरङ्गाभिरामोत्तमाङ्गम् ओंकारवाटीकुरङ्गम् सिद्धसंसेविताङ्घ्रिं भजे मार्गबन्धुम्। शंभो महादेव देव शिव शंभो महादेव देवेश शंभो शंभो महादेव देव। शंभो महादेव देव शिव शंभो महादेव देवेश शंभो शंभो महादेव देव। शंभो महादेव देव शंभो महादेव देव। शंभो महादेव देव
ईशान सर्वविद्यानां ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणो अधिपतिर्ब्रह्म शिवो मे अस्तु सदाशिवो। विश्वेश्वराय नरकार्णवतारणाय कर्णामृताय शशिशेखरधारणाय कर्पूरकान्तिधवलाय जटाधराय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय। गौरी प्रियाय रजनीशकलाधराय कालान्तकाय भुजगाधिपकङ्कणाय गंगाधराय गजराजविमर्दनाय दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय। அருள் வடிவாகிய ஆதிசிவனே 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 அகிலத்தை காக்கும் ஜோதி சிவனே ஜோதி சிவனே ஜோதி சிவனே சிவனே அகிலத்தை காக்கும் ஜோதி சிவனே அன்பரின் நெஞ்சினில் வாழும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே வரும் வினையாவும் நீக்கும் சிவனே வாசலை மிதித்திட அருளும் சிவனே
நல்வழி காட்டும் எங்களின் சிவனே. ஆணவ குணத்தை அழித்திடும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. திருவிளையாடல் புரிந்திடும் சிவனே, தீவினை அழித்திட தோன்றும் சிவனே. அறிவின் ஒளியாய் விளங்கிடும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. பிறவியின் பயனை வழங்கிடும் சிவனே, பேருலகாளும் பெரியவன் சிவனே. துறவிகள் போற்றும் தூயவன் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. விரிசடை கொண்ட விந்தை சிவனே, விண்ணவர் போற்றும் எங்கள் சிவனே. பரிவுடன் நண்பரை பார்க்கும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. பொறுமையின் வடிவே புண்ணிய சிவனே, புலித்தோலாடை அணிந்த சிவனே. வறுமையை தீர்க்கும் வள்ளல் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. சூலம் கையினில் ஏந்திய சிவனே, சுப்பிரமணியனின் தந்தை சிவனே. காலனை அன்று விரட்டிய சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. மாலவனயனும் காணா சிவனே, மலையென உயர்ந்து நின்றாய் சிவனே. பாதம் பணிந்திட வந்தோம் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. காயன எங்களை காத்திடும் சிவனே, தாண்டவமாடும் தலைவன் சிவனே. நோயினை தீர்க்கும் மருந்தும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. ஊழ்வினையாவும் நீக்கிடும் சிவனே, உண்மை அன்பினை ஏற்கும் சிவனே. ஏழிசையாவிலும் நிறைந்த சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. காமனை கண்ணால் எரித்தாய் சிவனே, கபாலம் கையில் கொண்டாய் சிவனே. சேமங்கள் தந்திடும் தெய்வம் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. உமையவள் நெஞ்சினில் உறைந்தாய் சிவனே, உலகத்தின் இயக்கம் என்றும் சிவனே. வளங்கள் நமக்கு தருவான் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. நஞ்சினை அருந்திய நாயகன் சிவனே, நாடிய பேருக்கு துணை வரும் சிவனே. நெஞ்சினில் என்றும் நிறைந்த சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. தஞ்ச
தஞ்சமடைந்தால் காக்கும் சிவனே தன்னிகரில்லா எங்களின் சிவனே வஞ்சன எண்ணத்தை மாற்றும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே சஞ்சலம் நீக்கிடும் சங்கரன் சிவனே சாந்த சொரூபன் சக்தியின் சிவனே வந்தனம் சொல்லிட வரம் தரும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே பஞ்சபூதமாய் விளங்கிடும் சிவனே பார்வதி தேவி நாயகன் சிவனே அஞ்சிடும் குணத்தை மாற்றும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே ஆடல் கலையில் வல்லவன் சிவனே அணுவினில் இருக்கும் ஆண்டவன் சிவனே மேன்மைகள் வழங்கும் மேலோன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே மாதுருவாகம் கொண்டவன் சிவனே மண்ணுயிர்க்கெல்லாம் காவல் சிவனே சோதனை நீக்கிடும் சுந்தரன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே அற்புதம் ஆயிரம் புரிந்திடும் சிவனே அன்புடன் அழைத்திட துணை வரும் சிவனே பொற்பதம் பணிந்தால் பொருள் தரும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கற்பனை கெட்டா நாயகன் சிவனே கைதொழுதாலே பலன் தரும் சிவனே நற்கதி நாளும் வழங்கிடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கங்கையை தலையினில் தாங்கிய சிவனே கமண்டலம் கையினில் ஏந்திய சிவனே எங்களை என்றும் காத்திடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே பொங்கிடும் கருணை கொண்டவன் சிவனே பூஜைகள் செய்திட மகிழ்ந்திடும் சிவனே அங்கம் சிலிர்த்திடாடிடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே எண்ணிய காரியம் முடித்திடும் சிவனே ஏற்றம் வாழ்வில் தந்திடும் சிவனே பண்ணிய பாவம் போக்கிடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கண்கள் மூன்று கொண்டவன் சிவனே கனிவுடன் நம்மை பார்ப்பவன் சிவனே விண்ணையும் மண்ணையும் படைத்தவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே தேவரின் துன்பம் தீர்த்தவன் சிவனே திருவருள் புரிந்திட வருபவன் சிவனே மாபெரும் சக்தியை கொண்டவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே மூர்த்திகள் மூவரில் மூத்தவன் சிவனே முக்தியை கொடுக்கும் ஆண்டவன் சிவனே
முக்திகள் வழங்கிடும் தேவனும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. ஆரமுதாக விளங்கிடும் சிவனே ஆலவாயிலே நின்றிடும் சிவனே ஆரூர் தன்னில் நலம் தரும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. சீருடன் நம்மை வாழ்விக்கும் சிவனே சிந்தையில் புகுந்து செயல் தரும் சிவனே. நாரணன் போற்றும் நாயகன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. உடலினை இயக்கும் உணர்வும் சிவனே உதிரத்தில் கலந்த அணுவும் சிவனே சுடலை மண்ணை பூசிடும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. கடலின் படகாய் வருவான் சிவனே கை கொடுத்தென்றும் காப்பான் சிவனே. விடை பெற முடியா விளக்கம் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. சூரியனாக ஒளி தரும் சிவனே சூழ்ந்திடும் இடரை நீக்கிடும் சிவனே ஆலயம் எங்கிலும் நிறைந்தவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. சந்திரனாக குளிர்ந்திடும் சிவனே சமயத்தில் வந்து உதவிடும் சிவனே. சபரிநாதனை தந்தவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. கிரிவலம் வந்திட துணை வரும் சிவனே கேட்டதை கொடுக்கும் தெய்வம் சிவனே நெறியுடன் வாழ்ந்திடச் செய்வான் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. பறவையும் விலங்கும் வணங்கிடும் சிவனே பண்புடன் மனிதன் படைத்ததும் சிவனே. இறைவன் என்றால் அவன் தான் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. அலையும் மனதை அடக்கிடும் சிவனே ஆத்ம நிறைவினை தருபவன் சிவனே கலைகள் செழித்திடச் செய்வான் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. எளியவர்க்கெல்லாம் துணை வரும் சிவனே ஈடு இணைதான் இல்லா சிவனே. கனியிடை சுவையாயிருப்பவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. காரிருள் நீக்கிடும் பேரொளி சிவனே கார்த்திகை மாதத்தில் தீபங்கள் சிவனே ஆதரவளிக்கும் அன்னையும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே. கொடுமைகள் தீர்க்கும் குணத்தவன் சிவனே குழந்தை உள்ளம் கொண்டவன் சிவனே. அருமை நிறைந்த ஆண்டவன் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே.
நம்மை பார்ப்பவன் சிவனே, வெற்றியை கொடுக்கும் வேந்தனும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. திருநீர் அணிந்திட துணை வரும் சிவனே, தேகத்தில் தூய்மை கொடுப்பவன் சிவனே, கருணை கடலாயிருப்பவன் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே, அண்ணாமலையில் அருளும் சிவனே. அருணாச்சலனே ஆதிசிவனே போற்றி, அடியவர் துயர் துடைக்கும் ஜோதி வடிவமே போற்றி, கருணாகரனே கருணைக் கடலே போற்றி, கற்பகநாதனே காசிலிங்கமே போற்றி, பிறவியாம் பிணியருக்கும் பெரியவா போற்றி, பெரும்பொருள் பரம்பொருள் திருவடி போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சித்தர்கோட்டம் 28வது தீர்த்தகட்டம் என்னுடைய திரிநதி சங்கமம்னு பேர், இதனுடைய பேர். கடந்த தாமிரபரணி மகாபுஷ்கரணி மிகச்சிறப்பாக நடந்துச்சு. அதில் மிகச்சிறப்பாக தாமிரபரணியானது மலையில் ஆரம்பித்து நம்முடைய நதியானது தரையை தொடக்கூடிய முதல் தீர்த்தகட்டங்கனால 27 சமுதாய மக்களால் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அதனுடைய தொடர் நிகழ்வாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு, தமிழ் மாத பௌர்ணமி அன்னைக்கு மிகச்சிறப்பாக அன்னதானம், அதே மாதிரி 16 வகையான தீபாரத்தி நடைபெறுது. இங்கே பகுதியில் உள்ள திரளான மக்கள் பழனியிலேருந்து கூட வந்திருக்காங்க. அந்த அளவு திரளான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்கிடுறாங்க, தாமிரபரணியை போற்றி மகிழ்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கி தாமிரபரணி வைகாசி விசாகம் அவளுடைய பிறந்த நாள். அகத்திய மாமுனி தன்னுடைய கலசத்தில் அல்லது தன்னுடைய அந்த மாலையாக கொண்டு பொதியமலையில் அவதரிக்க வைத்த நாள், தாமிரபரணி அவதரித்த நாள், உற்பவ நாள் தான் இன்றைக்கி வைகாசி விசாகம் அப்படிங்கிறது. இந்த நாளில் அவளை வணங்குறதுங்கிறது மிகச்சிறப்பு. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி இந்த தரிசனத்தில் கலந்து கொண்டாங்க. மிகச்சிறப்பாக பிறந்த நாள் அப்படின்ன உடனே 21 தாம்பலங்கள் தட்டில் மகளிர்கள் பாவனாச திருக்கோயிலிருந்து நம்முடைய திருநதி சங்கமம் வர அற்புதமாக செண்டமேளம் முழங்க தொண்டர்கள் உலாவர மிகச்சிறப்பாக தாமிரபரணி தாய்க்கு சீர்வரிசை கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து நம்முடைய மகாபுஷ்கரனுடைய நினைவு கல்வெட்டு ஒன்று திறந்தோம். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் மலர் வெளியிட்டாங்க. சகஸ்ரநாமம் 108 முறை தாமிரபரணியை போற்றணும் அப்படின்னு சொல்லி 1008 முறை தாமிரபரணியை போற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட அந்த தாமிரபரணியை போற்றிய மகளிர்கள், நூற்றுக்கணக்கான மகளிர்கள் இங்கே வழிபாடு செய்தாங்க. அதை தொடர்ந்து கலச பூஜை நடந்துச்சு. கலச பூஜை முடிந்த உடனே நம்முடைய சித்தர்கோட்டத்தில் 28வது திருநதி சங்கமத்தில் மிகச்சிறப்பாக 16 வகையான 3 மேடைகளில் ஒவ்வொரு மேடையிலையும் மிகச்சிறப்பாக தீபாரத்தி 16 வகையான தீபாரத்தி நடந்தது. அதை தொடர்ந்து சிறந்த பொருட்களால் உபச்சாரம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் மிகச்சிறப்பாக தாய்மார்கள் மலர்களால் தாமிரபரணியை போற்றி வழிபாடு செஞ்சாங்க. தங்களுடைய விண்ணப்பத்தெல்லாம் வச்சாங்க. அது முடிஞ்ச உடனே எல்லோருக்கும் 27 சமுதாயத்தை சேர்ந்த செயலாளர், பொருளாளர், தலைவர் அத்தனை பேரையும் இங்கே மலர் மாலை போட்டு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்பட்டது. அவங்களுக்கு பிரசாதம் வழங்கினோம். அதுக்கப்புறம் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் ஜாக்கெட் பெட்டு, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் கொடுத்து சீர்வரிசை கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. திரளான மக்கள் 1500 பேருக்கு மேலே அன்னதானம்ங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பு செய்தோம். இத்தனையும் எங்களுடைய குருவருள் மிகச்சிறப்பாக இருந்தால் திருவருள் எங்களுக்கு கிட்டியிருக்கு. தாமிரபரணி தாயை அவலர்களால் இதே மாதிரி மாதந்தோறும் நாங்கள் வணங்குவதற்கு மிகப்பெரிய குழுக்களாக நாங்கள் செயல்பட்டு நிதிக்குழு, நிர்வாகக்குழு, ஆலோசனை குழு மற்றும் பல்வேறு குழுக்களாக அன்னதான குழு என பல்வேறு குழுக்களாக இருந்து மாதந்தோறும் சிறப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
எங்களுடைய முழு இது என்னென்னா தாமிரபரணியை சுத்தப்படுத்தணும், தெய்வீகமயமாக்கணும். அதில் சுத்தத்தினுடைய தூய்மை தெரியணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தலையாய கடமை. அதுக்கு எங்களுடைய சித்தர்கோட்டத்தினுடைய சாது நிறை நம்முடைய ராஜன் ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்களுடைய திருமுன்னர் அவருடைய மேலான ஆலோசனையில் நாங்கள் அத்தனை பேரும் அந்த குருவர்களால் செயல்பட்டு இருக்கோம். அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு குழுவும் அவங்களுடைய பணியை மிகச்சிறப்பாக செஞ்சு கிட்டத்தட்ட 4:25 இதுவரைக்கும் அற்புதமாக ஒவ்வொரு குழுக்களும் சிறப்பு செய்தாங்க. மிகச்சிறந்த விஐபிகள் சென்னை, திருச்சி போன்ற பகுதியில் ஒவ்வொரு செயலும் அற்புதமாக செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி நடைபெறும். நீங்கள் தாய்மார்கள் இந்த வாரம் நம்ம பார்க்கல, இந்த மாதம் பார்க்கலையே அப்படின்னா அடுத்த மாதம் மாறுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த மாதவம் செய்த தென் திசையில் நம்ம பிறந்திருக்கோங்கிறது புண்ணியம், தாமிரபரணி தாயை வணங்குது அப்படிங்கிறது புண்ணியம். ஆக வாருங்கள் வாருங்கள் என 28வது திரிநதி சங்கமத்திற்கு நம்முடைய ஆரத்தி குழு அத்துணை பேர்கள் சார்பாக உங்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் எஸ் ராமச்சந்திரன். நான் விக்ரமசிங்கபுரம் இல்லத்து பிள்ளைமார் கிளைகளில் டானா பகுதியைச் சேர்ந்த தலைவர் பொறுப்பில் இருக்கேன். நம்ம இந்த தாமிரபரணி புஷ்கர விழாவினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டு நமது அகில இந்தியமே வியக்கக்கூடிய அளவில் இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதை கண்டினியூ பண்ணுகின்ற வகையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மிகவும் சிறப்பான முறையில் தாமிரபரணிக்கு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வைகாசி பௌர்ணமி தினத்தை அன்று, அதாவது தாமிரபரணி உற்பத்தியான தினத்தை, அதாவது பிறந்த நாளாக இன்று நம்முடைய விக்ரமசிங்கபுரத்தில் இருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 5 மணியளவில் ஆரம்பித்த இந்த விழாவானது ஒரு 1008 அர்ச்சனைக்கு பின் மகளிர்களெல்லாம் சேர்ந்து கலச பூஜை முடிந்ததற்கு பின்னால் சித்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு 27 தீபாரணை சிறப்பாக செய்து முடித்து அதை நமது சின்ன திரையில் ஒளிபரப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் வர தவறியவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமது டாப் டிவியில் நீங்கள் காணலாம். அதை இந்த சித்தர்கோட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் இனிமேல் இந்த தாமிரபரணியில் இந்த தீபாரணை விழா நடைபெறும் என்பதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எங்களுடைய சமுதாயத்தின் சார்பிலே இதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சித்தர்கோட்டமும் விக்ரமசிங்கபுரம் 28 சமுதாய பொதுமக்களும் இணைந்து இந்த தாமிரபரணி நதிநீர் சுத்தப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வானது மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த தாமிரபரணி தாயினுடைய பிறந்த நாளான இன்று, வைகாசி விசாகமான இன்று, இந்த மாலை வேளையில் கிட்டத்தட்ட 4 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 8 மணி வரை மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்தேறியது. இதற்கு ஊர் பொதுமக்களும் பெரியோர்களும் கலந்து இந்த தாமிரபரணி தாயின் பிறந்த நாளை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடினோம். எனக்கும் இதில் ஒரு பங்கு ராஜனீஸ்வரன் சுவாமிகளின் அருளால் கிடைத்திருக்கிறது. அந்த பங்கானது மிகவும் சிறப்பான பிரசாத பங்கு. அம்மனுக்கு தேவையான பிரசாதங்களை கொடுத்து இந்த இறையருளை வழங்கிய ராஜனீஸ்வரர் சுவாமிகள் அவர்களுக்கும், நான் சார்ந்த அகமுடையார் சமுதாயத்திற்கு எனக்கு இந்த பொறுப்புகளை கொடுத்த அமைப்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாப் டிவிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் திருமலை. விஸ்வர்மா சமுதாயம் வடக்கு தெரு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்க இந்த சித்தர்கோட்டத்தினுடைய தாமிரபரணியினுடைய இது மேலும் மேலும் சிறந்து விளங்க விஸ்வர்மா சமுதாயம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தாமிரபரணிக்கான மகா புஷ்கர் விழா நிகழ்ச்சியானது கடந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பித்து 22ஆம் தேதி வரை இங்கே இருக்கக்கூடிய சித்தர் கோட்டத்தினுடைய சார்பாக அருள்நிதி ஐயா ராஜனீஸ்வரனுடைய தலைமையில் அற்புதமான நிகழ்வாக ஒரு 12 தினங்கள் மகா புஷ்கர் விழாவாக நடைபெற்றது. அந்த புஷ்கர் விழாவோடு இந்த தாமிரபரணிக்கான ஆரத்தி விழாவெல்லாம்
இந்த விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய 27 சமுதாயத்தை சார்ந்த பிரிவுகளெல்லாம் அழைத்து இந்த விழாவானது மிகவும் சிறப்பான விழாவாக நடைபெறும் என்று சொல்லி பல்வேறு அதிகாரிகள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் அழைத்து 12 நாட்களும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த சித்தர் கூட்டத்தின் சார்பாக அற்புதமான ஒரு ஆரத்தி விழா இந்த தாமிரபரணி தாய்க்காக நடத்துகின்ற அந்த விழாவாக இன்றைய தினம் இந்த புஷ்கர் விழா நடைபெற்றதற்கான கல்வெட்டினை திறந்து வைத்து அதனைத் தொடர்ந்து இந்த ஆரத்தி விழாவுமானது ஐயா ராஜனீஸ்வரர்களுடைய தலைமையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 27 சமுதாயத்தை சார்ந்த பிரிவுகளெல்லாம் அழைத்து ஊர் பொதுமக்களெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற வகையில் இதுவரைக்கு நாம் காணாத இந்த நிகழ்வெல்லாம் காணுகின்ற வகையில் சிறப்பாக சித்தர் கூட்டத்தின் சார்பாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விழாவினை பல்வேறு வகையில் சமுதாய பிரிவுகள் மட்டுமில்லாமல் சமூக ஆர்வலராக கலந்து கொண்டு நாங்கள்லாம் இந்த தாமிரபரணி தாயை வணங்குகிறோம். இந்த தாமிரபரணி தாய் தான் தலைமுறையாக எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தாயாக இருந்து கொண்டிருக்கின்றார் சொல்லுகின்ற வகையில் அனைவருமே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மகிழ்வான நிகழ்வாக இதுவரைக்கு நாமெல்லாம் காணாத நிகழ்வாக கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வுக்கெல்லாம் ஏற்பாடு செய்த சித்தர் கூட்டத்திற்கு மீண்டும் மீண்டும் நன்றி கடனை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் நடைபெற்ற இந்த நிகழ்வை சொல்கின்ற போது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறும். இந்த பகுதி மக்களெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி இந்த பகுதி மக்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற வகையில் இருக்கின்ற வேண்டும் என்று சொன்னால் அரசுக்கும் சில வேண்டுகோளை நாங்கள் வைத்துத்தான் ஆக வேண்டும். என்று சொன்னால் இன்றைய தினம் தாமிரபரணி நதியானது ஒரு அற்புதமான நதி, வற்றாத ஜீவநதி. அதற்காக பாபநாசம் வரக்கூடிய சுற்றுலாவினரும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றார்கள். அந்த மக்களுக்கான அடிப்படை தேவை கழிப்பிட வசதி எல்லாம் செய்து கொண்டு என்பது எங்களுடைய குறிக்கோளாக எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் பல்வேறு அதிகாரிகள் வந்து செல்கின்றார்கள். அதற்கான ஏற்பாட்டை செய்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும் என்று இங்கு வந்திருக்கின்ற பக்தர்களின் சார்பாகவும் சமுதாய பிரிவுகளின் சார்பாகவும் குறிப்பாக இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர்களின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு இந்த பாதைகள் எல்லாம் பழைய ரோடெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் ஆரம்பத்திலே வைத்தோம். அந்த பாதைகள் எல்லாம் சீரமைக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்ற அந்த பகுதியில் இன்றைய தினம் சாலை சரியாக இல்லை, கழிப்பிட வசதி சரியாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமான நிகழ்வை காண வருவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தர்களாகவும் இந்த நிகழ்வெல்லாம் காண்பதற்காக வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அடிப்படை தேவைகள் எல்லாம் செய்து கொடுக்கின்ற அரசின் கடமையாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த நிகழ்வினை எல்லாம் நீங்கள் இன்றைய தினம் டாப் டிவியிலே ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அருமை நண்பர் டாப் டிவி ராஜா அவர்கள் கூட எங்கே வெளியூரில் இருந்தாலும் சரி சிந்தனை செயலெல்லாம் இந்த தாமிரபரணி தாயை பற்றியும் இந்த தாமிரபரணி நதியானது வற்றாத ஜீவநதியானது ஏதோ இந்த விக்கிரமசிங்கபுரம் பகுதி மக்களுக்காக மட்டுமல்ல, ஒன்றல்ல இரண்டல்ல, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்ட மக்களுக்கெல்லாம் குடிநீர் தேவையாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான இந்த நீரை பயன்படுத்தித்தான் விவசாயம் செழித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் வற்றாத ஜீவநதி இன்றைய தினம் வற்றி கொண்டிருக்கின்றதை இந்த டாப் டிவி ராஜா அவர்கள் கண்ணுக்கு பட்டதும் கடந்த வாரம் இந்த பாபநாச சிவன் உலகம்மன் சன்னதி முன்பாக ஒரு அற்புதமான பூஜையை நிகழ்த்தினார்கள். அவருடைய சொந்த செலவில் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலெல்லாம் அழைத்து மழை பெய்தால்தான் இந்த நாடு செழிக்கும், இந்த வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி செழிக்க வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செழிப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மழை வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான பூஜையினை நடத்தினார்கள்.
அந்த பூஜையை நடத்தி ஒரு வாரத்திற்குள்ளாக நிச்சயமாக வளம் வரவும் என்பது நாங்கள்லாம் வேண்டுகோளாக வைத்தோம். அதே போல நேற்றைய தினம் ஒரு மணி நேரம் வருண பகவான் நமக்கு ஒரு அற்புதமான மழையை கொடுத்தார். இன்னும் தொடர்ந்து மழை வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த புண்ணிய பூமியான தாமிரபரணி நதி நம்மை காத்து கொண்டிருக்கின்ற இந்த தாமிரபரணிக்கு இங்கே இருக்கக்கூடிய சித்தர் கோட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய இந்த பௌர்ணமி பூஜையானது நிச்சயமாக இந்த மக்களுக்கு மேலும் மேலும் புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும். இந்த தாமிரபரணி இன்னும் செழித்தோங்கும். அதற்கான இந்த சித்தர் கோட்டம் செய்கின்ற ஒவ்வொரு பணிக்கும் இந்த சமுதாயத்தை சார்ந்த குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயமும் ஏனென்று சொன்னால் அண்ணனாக தம்பியாக பிழைய கொண்டிருக்கின்ற அனைவருமே தாமிரபரணி தாயினுடைய மடியிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் தாமிரபரணி தாகத்தை தீர்க்கக்கூடிய இந்த தாமிரபரணி விவசாயத்தையும் நம்மை செழித்து வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய பூஜைகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். நமக்கு வருண பகவான் கருணை காட்ட வேண்டும். வரக்கூடிய காலங்கள் நடத்தக்கூடிய சித்தர் கூட்டம் நடத்தக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி இந்த பகுதி மக்கள் எல்லாம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க தயாராக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு எங்களுக்கெல்லாம் வித்தியாசமாக தெரிந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் உங்களை காப்பதற்காக என்று சொல்லுகின்ற வகையில் இந்த தாமிரபரணிக்கு அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஐயா சித்தர் கோட்டத்தை சார்ந்த ராஜநீஸ்வரர்களுக்கு இந்த பகுதி மக்கள் எல்லாம் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த பகுதிக்கு செய்கின்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த ஒளிபரப்பக்கூடிய டாப் டிவி ராஜா அவர்களுக்கும் இந்த சித்தர் கோட்டத்தின் சார்பாகவும் இந்த பொதுமக்களின் சார்பாகவும் உங்கள் பணிக்கு நாங்கள் என்றென்றும் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சித்தர் கோட்ட நிர்வாகிகள் ஒருவரான முருகேசன், விக்ரமசிங்கபுரம் நகர காங்கிரஸ் செயலாளராக பணியாற்றி வருகிறேன். அதாவது சித்தர் கோட்டத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கும் அனைத்து சமுதாயத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு டாப் டிவி ராஜா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மகளிர் அணி செயலாளராக இருக்கேன்னா இந்த கூட்ட அமைப்புக்கு வந்து நாங்கள் ரொம்ப மாதம் ஒற்றுமையாக நடத்தி வருகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தென்காசியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். இந்த தாமிரபரணி நதி இன்றைக்கி பிறந்த நதியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வைகாசி விசாகத்து அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அஸ்தி மாமுனிவர் ஆரம்பித்து வச்ச இந்த தாமிரபரணி தண்ணிக்கு இன்றைக்கி பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் போன வருஷம் வந்து புஷ்கரணி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அதை பல லட்சம் மக்கள் வந்து தரிசனம் பண்ணி அதனுடைய அருமை பெருமைகள்லாம் தெரிஞ்சுட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த வைகாசி மாதம் இந்த தாமிரபரணி பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சிறப்பாக நடந்த இந்த புஷ்கரணி விழா வந்து மக்களுக்கு வந்து பெரும் பாக்கியம். அதாவது இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சி நம்ம காணக்கூடிய நிகழ்ச்சி வந்து நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அது அந்த நிகழ்ச்சியை வந்து இந்த சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அந்த மனமாத நன்றியும் தெரிவித்து கொண்டு இந்த தாமிரபரணி நதி வந்து வற்றாத ஜீவநதி. இந்த ஜீவநதி வந்து எப்போதும் ஆண்டாண்டு காலுக்கு மக்களுக்கு உதவக்கூடிய, இங்கேருந்து எங்கெல்லாமும் போய் இந்த தண்ணி தாகத்தை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தாமிரபரணி அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவை நம்ம தெய்வமாக மதித்து அவங்களுக்கு நம்ம நன்றிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்பிற்கினிய டாப் டிவி நேயர் அவர்களுக்கும் எங்களது தாமிரபரணி புஸ்தகத்தின் சார்பாகவும் சித்தர் கோட்டம் சார்பாகவும் முதல்கண் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சென்னையில் இருக்கின்ற அண்ணன் ராஜா அவர்களிடம் பேசினேன். ஒரு லேசாக தான் பேசினேன். சேகர் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு 3 மணிலேருந்து அவர் வந்து எனக்கு தெரியாது 3 மணிலேருந்து மணி என்னாவது இப்போது மணி 8 மணி வரை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் எந்த பிரதிபலனும் அவர் பார்க்கல. நாங்கள் இன்னுமே செய்யலை. அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். டாப் டிவி வந்து எல்லாத்துக்கும் நல்ல செய்தி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டாப் டிவி மழை வேண்டிக்கு வாத்தியங்கள் நிறைய வசதி என்னமோ தெரியல. நேற்று மழை நல்லா பெஞ்சிட்டுது. அது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல நினச்சேன். அது யாருக்கும் நிறைய பேர் சொல்லியாக கேள்விப்பட்டேன். எல்லா குழுக்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம பொருணை நல்நதிக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் விழா எடுத்திருக்காங்க. 27 சமுதாய மக்கள் சார்பாகவும் நம்ம விக்ரமசிங்கபுரம் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. போன வருடம் நடந்த விழாவை போலவே இந்த வருடமும் மிக சிறப்பாக அமைஞ்சுது. இது மேன்மேலும் தொடரணும். நம்ம தாமிரபரணி தாயோட அருள் இந்த ஊர் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் சிறப்பாக அமையும். இந்த தாமிரபரணியை அடுத்த தலைமுறைக்கும் மிகவும் சுத்தமான புனிதமான நதியாக விட்டுட்டு போகிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. அந்த கடமையை வந்து உணர்த்தும் விதமாக இந்த விழா மிக சிறப்பாக அமைந்தது. கண்டிப்பாக இன்னும் 1000 வருடங்களுக்கும் மேலாக இந்த சமுதாயத்திற்கு இந்த தாமிரபரணி புனித நதியாக விளங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்.